வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்கள். PQRS இஸ் ஏ ரெக்டாங்கிள் ஃபார்ம்டு பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் அண்டு எஸ் ஓகேங்களா, மொத்தம் 4 பாயிண்ட், ஏன்னா ரெக்டாங்கிள். ஸோ 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டான். அடுத்தது A, B, C அண்டு D ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் PQ, QR, RS அண்டு SP. ஓகேங்களா. Then is the quadrilateral ABCD a square, a rectangle or a rhombus? Justify your answer. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை ஃப்ரேம் பண்ணுறோம் பாயிண்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏபிசிடி கண்டுபிடிச்சிடுறோம். ஏபிசிடி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏபிசிடியை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஸ்கொயரா, ரெக்டாங்குலா, ராம்பஸா அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இப்போ இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கிறத சின்னதாக ஒரு டயக்ராமாக போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். டயக்ராம் கண்டிப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் வைக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது ஒரு ரெக்டாங்கிள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, பாயிண்ட் டி. எப்போவுமே கவுண்டர் கிளாக் டைரக்ஷனில் தான் பாயிண்ட் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. சாரி, இது வந்து பாயிண்ட் பி, கியூ, ஆர் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. எஸ். ஓகேங்களா. என்ன இப்படி இருக்கும். ஸோ பிக்யூவோட மிட் பாயிண்ட் தான் என்னது, ஏ. அதே மாதிரி கியூஆருக்கு பி மிட் பாயிண்ட். ஓகேங்களா. கரெக்டாக ரெண்டையும் ரெண்டு சமமாக பிரிக்கக்கூடியது, எக்ஸாக்டாக ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கக்கூடிய மிட் பாயிண்ட். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணினேன் அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய ஏபிசிடி இது வந்து ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ராம்பஸா அப்படின்றதான் கொஸ்டின். இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிக்யூக்கான மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ என்னது, ஏ தான். ஓகேங்களா. ஏன்றதான் மிட் பாயிண்ட். ஸோ என்ன ஃபார்முலா, x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாயிண்ட் இருந்தால் PQ என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ P வந்து பார்த்தீங்கன்னா -1, -1, Qன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 4ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு பேர் வச்சிடலாமா, இது வந்து x1, இது y1னா இது x2, இது y2. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க. மிட் பாயிண்ட் ஏல x1 -1, x2னாலும் -1 /2, y1 -1, y2ன்றது +3 /2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா -2/2, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா பெரிய நம்பருக்கான சைனு 2. ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா -1, 1. ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே வந்து 4 இருக்குது. இந்த 4லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 3 வரும். நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன்சர் அங்கேயே 3ன்னு எழுதிட்டேன். ஸோ y2ன்றது -4, 4 - 1ன்றப்ப 3. ஓகேங்களா. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்னது, -1, 2 × 1 கேன்சல் பண்ணால் -1, 3/2 ஏ பாயிண்ட். அதே மாதிரி பாயிண்ட் பி கண்டுபிடிக்க போகிறேன். கியூஆர். ஓகேங்களா. ஸோ அப்போ பி தான் கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி கியூக்கான பாயிண்ட் என்ன, இங்கே இருக்குது -1, 4. ஆர் வந்து 5, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்முலா ஏற்கனவே மேலே எழுதியிருக்கேன், அதனால் டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், x1, y1 பேரை வச்சுருவோம். இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 + 5/2, 4 + 4/2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ஏன்னா வேறு வேறு சைன். அப்போ பெருசுலேருந்து சின்னதாக கழிச்சா 4, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு 4 + 4 8/2. ஸோ அப்போ பாயிண்ட் பி பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 2, 4 பாயிண்ட் பி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே எழுதுகிறேன், கீழே கூட எழுதுகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்க்கும் ஆருக்கும். ஸோ ஆர்எஸ் கூட போட்டுக்கலாம், ஆர்எஸ். ஸோ அப்போ ஆருக்கான பாயிண்ட்டு இங்கே எழுதியிருக்கேன் மேலே 5, 4. எஸ் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, -1. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்எஸ் மிட் பாயிண்ட்டு சி தான். x1 + x2, 5 + 5/2,
ஓகேங்களா? y1 + y2. 4 - 1 3/2. ஸோ அப்போ சி வந்து கட் பண்ணிங்கன்னா 5 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 3/2. அடுத்தது பாயிண்ட் டி கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் டின்றது பிஎஸ்ஸுக்கான மிட் பாயிண்ட்டு இங்கே எழுதுகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிஎஸ். ஸோ பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? -1, -1. எஸ் வந்து 5, -1. ஸோ அப்போ மிட் பாயிண்ட்டு டி வந்து பார்த்தீங்கன்னா -1 + 5/2, -1 -1/2. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 4/2, -2/2. ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணுறேன் அப்படின்றப்ப 2 2s are 4 1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எழுதணும். x1 y1, இது x2 இது y2. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல இதே ஃபார்முலா ஒரு வேறு தான் எழுதியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இதை தான் நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்டு 2, -1 டி. இந்த பாயிண்ட் எழுதலாமா? ஸோ டின்றது 2, -1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி என்னவா ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுவும் பார்க்குறதுக்கு பேரலல் மாதிரி இருக்குது, இதுவும் பேரலல் மாதிரி இருக்குது. அதனால் நான் பேரலான்னு செக் பண்ண போகிறேன். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லலாம்? பேரலோகிராம் சொல்லலாம், ஸ்கொயர்னு சொல்லலாம், ரெக்டாங்கிளும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் பேரலான்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஏக்கும் பிக்குமான ஸ்லோப் 2 பாயிண்ட் இருக்குது ஏபி. ஓகேங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏபி இதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்றது -1, 3/2, பின்றது 2, 4. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப்பு கேட்டாங்க அப்படின்னா M1 நான் வச்சுக்கிறேன். ஸோ பேரு என்ன? இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா y2 - y1/x2 - x1. இந்த ஃபார்முலாவில் போடுங்க. y2ன்றது 4 - 3/2, 2 - -1. ஸோ 2 இங்கே இருக்குது. இந்த டிவிஷன் 1 இருக்கிறதுனால மேலேங்களே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 - 3/2 காமன் டிவிஷன் 2 × -(-) +1. ஓகேங்களா? 8 - 3 5/2 டிவைடட் பை 3ன்னு வரும். அதை நான் வந்து 1/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு கீழே எதுவுமே இல்லை 1ன்றப்ப இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த 1 மேலே வந்துடும், இது வந்து கீழே வரும். இதோட தலைகீழி தான் எழுதுவோம். ஸோ 2 + 1 3ன்றது இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா M1 பார்த்தீங்கன்னா 5/6. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சது பிசி கண்டுபிடிக்கலாமா? பாயிண்ட் பி வந்து 2, 4, பாயிண்ட் சி வந்து 5, 3/2. ஆல்ரெடி M1 ஸ்லோப் வச்சுட்டேன். இப்போ M2ன்னு வைக்கிறேன். y2 3/2 - 4 டிவைடட் பை x2 5 - x1. ஸோ இங்கே மேலே சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ 1 தான் இருக்குது. அப்போ மேலே கீழே 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 3 - 2 இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 8/2ன்னு வரும். 5 - 2 3. ஸோ அப்போ 3 - 8/2 டிவைடட் பை 3. இது பார்த்தீங்கன்னா 3 - 8ன்றது பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் 5. பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ். ஸோ 5/2 டிவைடட் பை 3. இங்கே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். 3 கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது முன்னாடி இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும். கீழே இருக்கக்கூடிய டேர்மை தலைகீழாக மாற்றணும். ஓகேங்களா? இன்னொரு சொல்கிறேன். ஸோ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன்னா மேலே இருக்க டேர்ம் அப்படியே எழுதுகிறேன். கீழே இருக்க டேர்மை அப்படியே இதோட தலைகீழியாக எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -5 5 × 1 -5 2 × 3 6. ஓகேங்களா? ஸோ அப்போ M2 வந்து -5/6. ஓகேங்களா?
ஸோ M1 வந்து 5/6, M2 வந்து -5/6. அடுத்து M3, M4 கண்டுபிடிக்குமா? M3ன்றது ஸ்லோப் ஆஃப் CD. ஓகேங்களா? BC கண்டுபிடிச்சிருக்கேனா? பியும் சியும் கண்டுபிடிச்சேன். இப்போ சியும் டியும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் ஆஃப் CD. அப்போ பாயிண்ட் C வந்து என்ன இருக்குது? 5,3/2 இருக்கும். டிக்கு வந்து 2,-1 இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பாயிண்ட் சிக்கு 5,3/2. பாயிண்ட் டிக்கு 2,-1. ஓகேங்களா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்லோப் ஆல்ரெடி M2 வச்சுட்டேன். இப்போ M3 வைக்கிறேன். என்ன ஃபார்முலா? y2 - y1 / x2 - x1. இந்த ஃபார்முலாவில் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போடுங்க. y2 -1 -3/2 / x2 2 - x1 5. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இது 1, இங்கே 2 இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் இருக்கும். 2/2 -3/2 டிவைடட் பை 2 - 5. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 3. பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஸோ மேலே பாருங்கள் ரெண்டுமே காமன்றப்ப 2ன்னு போட்டேன். இது வந்து -2 -3. கீழே வந்து மைனஸ். ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப அடுத்த ஸ்டெப்பு M3 வந்து என்ன பண்ணுறேன்? -5. -2 -3 டிவைடட் பை 2 டிவைடட் பை 3. ஸோ இப்போ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது ஸோ இது மேலே ரேஷனல் நம்பருக்கு கீழே வந்து எதுவுமே இல்லைனா 1 இருக்குதா அர்த்தம். அப்போ இந்த முன்னாடி இருக்குது டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய டேர்மை அப்படியே எழுதுங்க. கீழே இருக்க டேர்மை அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதுங்க. ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க. ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணுங்கள். -5/6. ஸோ அப்போ M3 வந்து -5/6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு AB, BC, CD கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து AD கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் AD. அப்போ பாயிண்ட் ஏக்கு நம்ம வந்து ஏற்கனவே எழுதுனது தான். என்ன வந்துச்சு? -1,3/2ன்னு வந்துச்சு. பாயிண்ட் டிக்கு இப்போ தான் கடைசி எழுதணும். 2,-1 மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப்பை வந்து பார்த்தீங்கன்னா M4 பேர் வச்சிடலாமா? x1 y1 x2 y2. ஸோ அப்போ y2 - y1 -1 -3/2 டிவைடட் பை 2 - ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதை 2ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். -1னா -2/2ன்னு மாற்றிட்டேன். -3/2 டிவைடு இந்த டிவிஷன் இங்கே இருக்குது. 3 2 -(-) ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர்ன்றப்ப 2ன்றது காமனாக எழுதிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா -2 -3 கீழே பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? -2 -3 ரெண்டுமே சேம் நம்பர் சேம் சைன் அப்படின்றப்ப ஆட் பண்ணியாச்சு. கீழே வந்து 3 இருக்குது. ஸோ 3க்கு கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன்? -5/2 எழுதுகிறேன். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் போட்டால் கீழே இருக்க நம்பரை தலைகீழாக மாற்றி எழுதுகிறேன். அப்போ பாருங்கள் -5 × 1 -5 2 × 3 6. ஸோ அப்போ M4 = -5/6. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதில் நம்ம ஒன்று மறந்துட்டோம். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். இந்த 3ல் மைனஸ் இருக்குது, இதை விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ -3ன்றப்ப இங்கே வரும். ஸோ இங்கே -5 -6 மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் இருக்கும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் M1 M2 இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது ரெண்டும் சேம் கிடையாது. பட் M1 5/6 இங்கே பார்த்தீங்கன்னா M3 5/6. அப்போ என்னது? M1 = M3 = 5/6. அதே மாதிரி M2 = M4 = -5/6. So opposite slopes are equal. Therefore opposite sides are parallel. ஓகேங்களா? எழுதலாமா? ஓகேங்களா? ஆப்போசிட் சைட்ஸுன்றதை நீங்கள் தெளிவாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா அந்த சைடை கூட சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்ன சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB parallel to CD. அதே மாதிரி BC parallel to
ஏடி. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஸ்கொயரு, டய சாரி ரெக்டாங்கிளு, ராம்பஸ்ல இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஒரு ஸ்கொயரை எடுத்துக்கிட்டாலும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் தான். அதே இது ராம்பஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் தான். ஓகேங்களா? ஸோ பட் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு இந்த சைடும் ஈக்குவல். ஓகேங்களா? அது போக ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் முக்கியம். ஸ்கொயர பொறுத்தவரைக்கும் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அடுத்தடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். பட் வந்து ராம்பஸ பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த பக்கத்த எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்ப இதத்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா M1, M3 ஆப்போசிட் சைட்ஸ். அப்ப M1, M2வும் அடுத்தடுத்த பக்கம் தானே. ஸோ எடுப்போமா? ஸோ M1 ஸ்லோப் ஆஃப் M1 வந்து பார்த்தீங்கன்னா 5/6. ஸ்லோப் ஆஃப் M2 -5/6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா M1 இன்ட்டு M2 போட்டால் -1 வந்தால் M1ம் M2வும் இது M1 இது M2 ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது -25/36 நாட் ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் நாட் பெர்பெண்டிகுலர். அப்போ கண்டிப்பாக இது ஸ்கொயர் கிடையாது. therefore the given points create the rhombus அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? therefore ABCD is a rhombus எழுதலாம். ஓகேங்களா? எனக்கு சொன்ன இவ்வளவு தான் நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 5ல் வரக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். 2 of its vertices are 2, 1, 3, -2. The third vertex x, y, where y equal to x plus 3. Find the coordinate of the third vertex. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டா 2 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் வெர்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் இப்போ என்ன இருக்குது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கேன். வேர்டெக்ஸ் ஓகேங்களா, ட்ரையாங்கிளுக்கான வேர்டெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாயிண்ட் வந்து ஏ வேர்டெக்ஸ் வந்து 2, 1, பி வேர்டெக்ஸ் 3, -2, சி வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அது போக ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா? இது 3 கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சி நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்முலா எழுத போகிறோம். என்னது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஃபார்முலா என்ன, 1/2 எக்ஸ் ஒய் எப்போவுமே எழுதும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ 3 ஸ்டேட்டஸு மைனஸ் இதுக்கு வந்து நம்ம நம்பர் வைக்கணும். அடுத்து கீழே எப்படி 1 2 2 3 3 1 2 1 3 2 1 3. ஓகேங்களா? அப்படியே இதை ரிவர்ஸில் எடுத்து போடுறது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதில் டேட்டாவை அப்ளை பண்ணாமல் இதை ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் 2 1 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 5 கொடுத்துட்டா 3 பாயிண்ட் எழுதிட்டா கடைசி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மேலே இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். 2 × 2 4 3y 3 × y 3y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் அதே ரிவர்ஸில் எடுங்க. 1 × 3 3 மைனஸ் 2x ப்ளஸ் 2y. இப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 × 5. இந்த நம்பர்ஸை மட்டும் அப்படியே இது பண்ணுங்கள். ப்ளஸ் 3y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2y. ஸோ இப்போ 2 5s are 10. இந்த பக்கம் நம்பர்ஸை மட்டும் எடுத்திங்கன்னா -3 -4 என்ன வரும், -7. எக்ஸு டேர்ம்னா எக்ஸு ப்ளஸ் 2x
3x 3y மைனஸ் 2y ப்ளஸ் ஒய் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு நம்பர்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போகிறேன், வேரியபிள்ஸும் ஒரு சைடு வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ 3x ப்ளஸ் ஒய் இந்த சைடு அப்படியே இருக்குது. இந்த -7 மட்டும் இந்த சைடு வரும்போது 10 + 7 என்ன வரும்? 3x + y = 17 ஓகேங்களா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம்? எக்ஸு ப்ளஸ் ஒய் எக்ஸு இந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு வரும்போது -y = -3 எழுதலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை எக்ஸு ஒய் எந்த சைடு கொண்டு வரேன், 3 எந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ மைனஸ் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃப்ரம் 1 அப்படியே எழுதுங்க. எக்ஸு மைனஸ் 1 = -3. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. 3x + y = 17 ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும். x + 3x 4x -y + y கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 14 - 3 ஓகேங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 14 இப்போ x = 7/2 ஓகேங்களா. அதாவது சாரி 14/4ன்னு வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்ப 7 2s are 14, 2 2s are 4 ஓகேங்களா. ஸோ x = 7/2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? சப் x = 7/2 இன் இதில் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் = -3. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் கரெக்டாக தான் எழுதிருக்கேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 2x 3x தான். 3y மைனஸ் ஒய் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் டெசிமல் வருதுன்னு பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்ப்போம், செக் பண்ணிக்கிறதுக்கப்புறம். ஸோ எக்ஸ் = 7/2ன்னு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா -y = -3. ஸோ அப்போ ஒய்யை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். எக்ஸோட வேல்யூ இந்த சைடு இருக்குது, -3 இந்த சைடு வரும்போது +3. ஸோ இதை வந்து கீழே டிவிஷன் 1 இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? 7/2 + 6/2 2ஆல் மேலும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13/2 ஓகேங்களா. ஸோ ஒய் வந்து 13/2. that பாயிண்ட் என்னது? x = 7/2, y = 13/2. ஸோ அப்போ 7/2, 13/2 அப்படின்றது தான் தேர்ட் வெர்டெக்ஸ் C ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் ஓகேங்களா. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஏபிசி அப்படின்றது 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 5 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டாங்க. அது போக இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y = x + 3 அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஈக்குவேஷனை மாற்றுறேன். ஸோ அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டேன், ஒய் இந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸ் மைனஸ் ஒய், 3 இந்த சைடு போகும்போது -3. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸு ஏபி இருக்குது, சி தெரியாது, எக்ஸ் ஒய் தான். ஸோ அதை அப்படியே நம்ம பழகம் போல் அந்த ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணுறேன். 5 = 1/2 ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம பாயிண்ட்ஸ் அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். 3 பாயிண்ட் எழுதி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ மேலே இருந்து கீழே வரும்போது எல்லாத்தையும் கிராஸாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதான் 2 × -2 -4, 3 × y 3y, x × 1 x ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் போட்டு கீழே இருந்து ரிவர்ஸில் போகும்போது எல்லாத்தையும் அதே மல்டிபிள் பண்ணுறேன். 1 × 3 3, -2 × x -2x, y × 2 2y ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே தான் இருக்குது, அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸு காமன் டு ஆல் த டேர்ம்ஸ் இன் த ப்ராக்கெட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறேன். இந்த 2ன்றது கிராஸாக போகும்போது இங்கிட்டு 2 × 5 10ன்னு மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை மட்டும் நான் சேர்க்குறேன். எந்தெந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர்ஸில் -4 இருக்குது, -3 இருக்குது, இதை சேர்த்து -7 எழுதிட்டேன். அடுத்தது எக்ஸை எழுதுவோம். 2x 1x 2x + 1x 3x. அடுத்தது y பாருங்கள், 3y - 2y. பெரிய நம்பர் ப்ளஸ், சின்ன நம்பர் மைனஸ். ஸோ பெருசில் சிறுசை சப்ட்ராக்ட் பண்ணால் 1y ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இதை மட்டும் நான் அப்படியே ஈக்குவல் இந்த சைடு வச்சுட்டு இந்த 7 அந்த சைடு கொண்டு போகும்போது 10க்கு பக்கத்தில் -7 + 7ஆக மாறும். இது 3x + y அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 3x + y = 17 செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, x - y = -3, 3x + y = 17. இது ரெண்டையும் அப்படியே எழுதுகிறேன். எழுதுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா -y + yன்றப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் எதுவுமே பண்ண வேணாம், ஆட் பண்ண
17லேருந்து -3 to 14. 4x equal to 14 x equal to என்ன வரும்? ஸோ டிவைடட் பை 2. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்றப்ப 2 2s are 4, 7 2s are 4. ஸோ அதான் 7/2. x is equal to 7/2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ சப் x is equal to 7/2 in the first equation. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ x minus y equal to -3. xக்கு பதிலாக அந்த 7/2 எழுதுறேன். ஸோ 7/2 minus y equal to -3. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ஒய்யை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 3யை இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ ஒய் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஒய்னு மாறிடும். -3 7/2 பக்கத்தில் வரும்போது +3 மாறிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது டினாமினேட்டர் 1 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது அப்படின்றப்ப இது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 6 1 × 2 2. இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ கீழே டினாமினேட்டர் 2 சேம்ன்றப்ப காமனாக 2 போட்டுட்டேன். 7 + 6 13. ஓகேங்களா? ஸோ அப்போ y = 13/2. ஸோ x is equal to 7/2, y = 13/2. அப்படியே பாயிண்டாக எழுதியாச்சு. இவ்வளோ தாங்க நம்ம இந்த செகண்ட் சம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ். 3 லைன்ஸை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்கிறது நான் வந்து கொஸ்டினை எடுத்து எழுத போகிறேன். ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கான ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிக்கான ஈக்குவேஷன் 3x + y - 2 = 0. அதே இது இங்கே கொடுத்துருக்கான் 5x + 2y - 3 = 0. இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 2x - y - 3 = 0. ஓகேங்களா? ஈக்குவேஷனை வச்சு டேரெக்டாக வெறும் ஈக்குவேஷனை வச்சு மட்டுமே நம்ம வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், இந்த வெர்டிசஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வெர்டிசஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷனை இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கும் போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் எனக்கு வந்து வெர்டிசஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? -2 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது +2ன்னு வந்துடும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். 5x + 2y - 3 = அந்த சைடு வந்து +3ன்னு வந்துடும். அடுத்தது இதை எழுதுங்க. 2x - y = -3 அந்த சைடு வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது ஏபி, பிசி, ஏசி. ஸோ இதைத்தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட் பியை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2y இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ அப்போ இதையும் 2yயாக மாற்றினா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் y கேன்சல் ஆகுமா, எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ அதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் × 2 அப்படின்றப்ப என்டையராக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 3x × 2 6x + 2y = 2 2s are 4. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். 5x + 2y = 3. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ சைன் எல்லாம் மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. 6x இப்போ சைனு கீழே இருக்க சைனை தான் நோட் பண்ணணும். 6x - 5x 1x, அதாவது x. 2y - 2y கேன்சல். 4 - 3 1. ஸோ x = 1. ஓகேங்களா? ஸோ x = 1 இன் நம்ம எடுத்ததே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டில் தான் எதுலையா ஒன்றில் போட போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேயே போடுறேன். ஸோ x = 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது 3x + y = 2. x வந்து 1ன்னு போட்டால் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2. இந்த 3 × 1 3 இந்த சைடு வரும்போது -3. ஸோ அப்போ -1. அப்போ என்ன வரும், y = -1. ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் வந்து பி பார்த்தீங்க அப்படின்னா என்னது 1, -1 ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த பாயிண்ட் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் பிசிஏசி, அதாவது 2 and 3. ஸோ இதில் 2y, இதில் -2y. அப்போ இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2y கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ 2 இன்ட்டு 2x 4x 2 இன்ட்டு -y -2y 2 இன்ட்டு 3 6 ஓகேங்களா. ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் டேரெக்டாக ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகுமா. ஸோ அப்போ நான் வந்து சப்ராக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா சேம் சைன்னா தான் சப்ராக்ட் பண்ணணும். ஆல்டர்னேட் சைன் வேறு வேறு சைன். ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 + 4 9x + 2y -2y கேன்சல் 6 + 3 9. ஸோ அப்போ x = 9x = 9 x = 9/9. இந்த 9 இந்த சைடு வரும்போது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து செகண்ட் இல்லை தேர்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x - 2y = 6 4 × y - 2y = 6 -2y = 6 இந்த 4 இந்த சைடு இருக்கும் -4 ஸோ 2 -2y = 2 2 = இந்த -2 இந்த சைடு இருக்கும் -2 ஸோ -1 கேன்சல் பண்ணலாம். y = -1 therefore பாயிண்ட் C பார்த்தீங்க அப்படின்னா 1, -1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு A கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் இந்த 2 ஈக்குவேஷனும் காமன் பாயிண்ட் இந்த A தான். ஸோ அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே +y இங்கே -y ஒன்றுமே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும் தான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதுகிறேன் 3x + y = 2. தேர்ட் ஈக்குவேஷனை எழுதுகிறேன் 2x - y = 3. ஸோ 1ஐயும் தேர்டையும் ஆட் பண்ணால் 3 + 2 5x இது கேன்சல் 5. அப்போ x = 5/5 1. ஸோ சப் x = 1 ஓகேங்களா. x = 1 இன் எந்த ஈக்குவேஷன் போடலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுறேன் 3x + y = 2 3 × 1 + y = 2 y = 2 இந்த 3 அந்த சைடு வந்து -3 -1. ஸோ x = 1 y = 1 அப்போ 1, -1ன்றது தான் பாயிண்ட்டு A ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் A, B, C 3 பாயிண்ட்டுமே எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. 3 வெர்டெக்ஸும் ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாமா. ஸோ அதை இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின சம்மில் என்ன செஞ்சோமோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம் ஓகேங்களா. ஸோ வெர்டெக்ஸு பாயிண்ட்ஸ் தான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ A வந்து 1, -1 B வந்து 1, -1 C வந்து 1, -1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, 3மே ஒரே பாயிண்ட்டு தான். ஸோ அப்போ 3 பாயிண்ட்டு 3மே ஒரே பாயிண்ட் அப்படின்னா 3 லைனும் சந்திக்கக்கூடிய பாயிண்ட்டு ஒரே இடம் அப்படின்னும். அப்போ ட்ரையாங்கிள் அது கண்டிப்பாக இருக்காது. கொடுத்துருக்க 3 லைனுமே எப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் காமன் பாயிண்ட்டு 3 லைன்ஸ்க்கு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிளே கிடையாது. ஸோ 3 லைனும் ஒரே பாயிண்டில் போகிற மாதிரி இருக்கக்கூடிய இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 3க்கும் இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா தி 3 பாயிண்ட்ஸ் ஆர் சேம் ஓகேங்களா. therefore these lines are concurrent. அதாவது 3மே ஒரே பாயிண்ட் வழியாக செல்லுது. therefore the area equal to 0 ஓகேங்களா. ஸோ ஏரியாவே கிடையாது அப்படின்றத சொல்லிடலாம். 3 லைனும் ஒரே பாயிண்ட் வழியாக போச்சு அப்படின்னா அதுக்கு ஏரியாவே கால்குலேட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்ட் சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு தடவை சொல்லிட்டேன், நம்மளுக்கு 3 லைன் கொடுத்துட்டாங்க. 3 லைனை வச்சு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு லைனும் நான் இந்த மாதிரி அசியூம்ஷன் தான் எடுத்தேன். ஸோ இந்த 2 லைனும் இப்படி இருக்குன்னா 2 லைனுக்கும் காமனாக இருக்க பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்ட்டு 2ஐயும் சால்வ் பண்ணுறேன், 2 ஈக்குவேஷனையும். ஸோ அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி XY கண்டுபிடிச்சி அதை ஒரு பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சி வச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் பாயிண்ட்டு C எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணேன், பாயிண்ட்டு C கிடச்சிச்சு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு பாயிண்ட் A கிடச்சிச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் A கிடச்சிச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் எல்லாம் கரெக்டான பாயிண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABC 3மே ஒரே பாயிண்ட்டு தான். ஸோ அப்போ 3 பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ஒரு ஏரியாவை கவர் பண்ணவே பண்ணாது. therefore these lines are concurrent அப்படின்றப்ப ஏரியா கவர் பண்ணாதப்ப ஏரியா = 0 அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் தேர்ட் சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்த்து சம்மில் பார்ப்போம்.
நன்றி. வணக்கம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பாருங்கள். இஃப் வெர்டிசஸ் ஆஃப் எ குவாடிலேட்டரல் ஆர் 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டான். இதில் கே மட்டும் கொடுக்க மாட்டான். அண்ட் இட்ஸ் ஏரியா இஸ் 72 ஸ்கொயர் யூனிட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஓகேங்களா? இது நம்ம நிறைய இடம் செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் போய் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரியாக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கேவோட வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் எடுத்து எழுதுகிறேன். -5,7 பி வந்து -4, கே சி வந்து -1, -6 டி வந்து 4, 5. ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 72 ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? ஏரியா வந்து 72 ஸ்கொயர் யூனிட். இப்போ நம்மளுக்கு குவாடிலேட்டருக்கான ஏரியாக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஏபிசிடி என்னது 1/2. இந்த ப்ராக்கெட் எங்கிட்ட கூட போடணும், இங்கிட்டு கூட போட தேவையில்லை. எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் 4 டைம்ஸ் மைனஸ் அகைன் ப்ராக்கெட்டுக்குள்ளே. சரிங்களா? இது 1, இது 2, இது 2, 3, 3, 4, 4, 1. ஸோ அகைன் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 2, 1, 3, 2, 4, 3, 1, 4. ஓகேங்களா? இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டரல் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. பட் நம்ம இதில் நம்ம அப்ளை பண்ணலை. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. ஸோ பாயிண்ட்டை அப்படியே இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். 4 பாயிண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறேன், 1/2 மேலே இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். -5 × k -5k ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. -4 × 6 -24 -1 × 5 -5 4 7s are 28. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு பேர் இல்லை, அதனால் விட்டுட்டேன். ஸோ ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு மைனஸ், அடுத்து ரிவர்ஸில் எழுதுங்க. 7 4s are. ஸோ அப்படியே ரிவர்ஸில் எடுத்ததையும் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1/2 -5k இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். -24 -5 எவ்வளோ வரும், -29. -29லேருந்து 28 போச்சு அப்படின்னா -1 மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே -k போடுங்க. இதை விட்டுட்டேன்னா இங்கே பாருங்கள், 24 -25 என்ன வரும், -1 -1 -28 -29. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கிட்ட வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் யூனிட்டு 72 நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 72 × 2. இந்த 2 இந்த பக்கம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதுகிறேன். -5k -1 ப்ராக்கெட்டில் உள்ள மைனஸை கொண்டு போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 29. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு -5k ப்ளஸ் கே -4k -1 ப்ளஸ் 28. ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 28, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. ஸோ 72 × 2 இதை மல்டிபிள் பண்ணினா எவ்வளோ வரும், 144. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 4k மைனஸ் இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போகிறேன். 144 அந்த சைடு கொண்டு வரும்போது -144 ப்ளஸ் 28 எவ்வளோ வரும், -116 வரும். ஓகேங்களா? ஸோ 4k = -116. அப்போ k = -116 / 4. 4ஆல் கட் பண்ணுங்கள். 2 4s are 8 மைனஸ் எழுதிடணும். 2 4s are 8, அடுத்து 36ன்றப்ப 9. ஸோ இப்போ k வந்து எவ்வளவு, -29 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே
சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வித்தவுட் யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேணான்ட்டாங்க. ஸோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் வெர்டிசஸ் ஆஃப் ஏ பேரலோகிராம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸுமே வெர்டிசஸ், பேரலோகிராமோட வெர்டிசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம். வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இது 4மே 4 சைடு அப்படின்னா பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்றப்ப கண்டிப்பாக இதுவும் தான் ஆப்போசிட் சைட்ஸாக இருக்கும். ஸோ இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல். அதேமாதிரி இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்தால் பேரலல். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கிளாஸ் பண்ணலாம். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். பாயிண்ட்டு ஏன்ற பாயிண்ட் எடுத்துட்டா -2, -1, 4, 0, 3, 3, again -3, 2. ஸோ 4 பாயிண்ட்டுமே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஏபி, இது சி, இது டி. ஓகேங்களா? பேரலோகிராம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இது 2 பேரலல், அதே மாதிரி இது 2 பேரலல் அப்படின்றத இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் தான். ஸோ ஏ பாயிண்ட்டு -2, -1, பாயிண்ட்டு பி வந்து 4, 0. ஓகேங்களா? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன, ஸ்லோப் m1. இந்த m1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா y2 - y1 / x2 - x1. இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? அப்போ இதில் போட்டு பார்க்கலாமா? நான் கீழே எழுதுறேன். y2ன்றது 0 - -1, 4 - -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ 1/6 அப்படின்றது m1. ஓகேங்களா? ஸோ இது ஸ்லோப்பு ஏபி. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் பிசி எடுக்க போகிறேன். பிசி வேணாம், ஏசி எடுப்போம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு 2 ஈக்குவல் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஏசி எடுக்கும்போது பாயிண்ட் ஏ வந்து -2, -1, பாயிண்ட் சி வந்து 3, 3. ஓகே, கரெக்டாக தான் 3, 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3, 3 இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலா வந்து நான் m2ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? ஸோ அப்போ y2 மைனஸ் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். x2 மைனஸ் x1. ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, 4/5. ஓகேங்களா? ஸோ m2 வந்து 4/5. இது அசிம்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஆப்போசிட் சைஸாக இருக்கும்னு அசிம்ஷனில் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? அடுத்தது 4யுமே கண்டுபிடிச்சிருவோம். ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டு பி பார்த்தீங்கன்னா 4, 0, சி பார்த்தீங்கன்னா 3, 3. ஸோ அப்போ ஸ்லோப்பு m3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா x1, y1, x2, y2. ஓகேங்களா? ஸோ அப்போ y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ 3 இது என்னது 3 - 4ன்றப்போ -1. ஸோ அப்போ m3 பார்த்தீங்கன்னா -3. நம்ம ஒன்று யோசிக்கணும் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரஃபாகவே போட்டு பார்த்துருக்கோம். இது ஏபிசிடி, ஏபி சைடு ஏபியும் சைடு சிடியும் தான் பேரலல். ஓகேங்களா? அதே மாதிரி சைடு பிசியும் சைடு ஏடியும் தான் பேரலல். ஏசின்றது டயகோனல். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 சைடுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வேறு தான் வரும். ஸோ அதனால தான் ஏசி வந்து எனக்கு என்ன வந்திருக்குது, 4/5ன்னு வந்திருக்குது. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லோப் 1/6,
பிசியோட ஸ்லோப்பு -3. ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? டயகனல் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. 4 சைடுமே பேரலா இருந்தா போதும் தான். டயகனல் பத்தி பேச வேணாம். அதனால தான் பாயிண்ட்ஸ நம்ம நோட் பண்ணி செய்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இந்த மாரி தப்பு வராம இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப நான் வந்து ஏபிசிடி ஓகேங்களா? ஏபி அப்படின்றது இந்த சைடு, பிசின்றது இந்த சைடு. ஸோ இப்போ 2யும் அதான் எடுத்திருக்கேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்திருக்கேன். ஸ்லோப் ஆஃப் பிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போறேன். அடுத்து ஏடி கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி ஓகேங்களா? அதாவது பாயிண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 3,3, பாயிண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா -3,2. ஸோ அப்போ ஸ்லோப்பு M4 வைக்கிறேன். ஏன்னா M1, M3 இந்த M2 கேன்சல் பண்ணதுனால இதை M2ன்னு கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா? M2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 3 பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் மட்டும் பெரிய நம்பர் செய்யணும் மைனஸ் டிவைடட் பை -3 மைனஸ் 6. ஸோ பார்த்தீங்கன்னா 1/6 M2 ஈக்குவல் டு 1/6 ஓகேங்களா? M1 ஈக்குவல் டு 1/6 M2 ஈக்குவல் டு 1/6. இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி, இது வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி ஓகேங்களா? ஏபிசிடி ரெண்டுமே ஒரே ஸ்லோப்ன்றப்ப இது ரெண்டு பேரலல். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? ஸ்லோப் ஆஃப் ஏடி எழுத போகிறேன். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா -2, -1, டி வந்து பார்த்தீங்கன்னா -3, 2 ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்புக்கு பேர் M4. ஸோ அப்போ y2 minus y1 divided by x2 minus x1. So 2 minus into minus plus 1 minus 3 minus into minus plus 2. So இது வந்து 3 இது மைனஸ் இது ப்ளஸ் பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன். ஸோ அப்போ -3 M4 equal to -3 M3 equal to -3 ஓகேங்களா? that 4 என்ன பண்ணலாம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு சிடி அண்டு BC equal to AD ஓகேங்களா? Therefore AB parallel to CD, BC parallel to AD ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் அவங்க கேட்டிருக்குது. நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel அப்படின்னா therefore vertices எழுதிடணும். A, B, C, D are form a quadrilateral. சரி என்ன கேட்டிருக்கோம்? parallelogram ஓகேங்களா? parallelogram தான் ஆப்போசிட் சைட் சாரி. ஸோ parallelogram அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொடுத்துருக்க 4 பாயிண்ட்டையும் நம்ம 4 வெர்டிசஸாக கன்சிடர் பண்ணணும். ரஃபாக ஒரு படம் நமக்கு புரிஞ்சதை போட்டு பார்த்தீங்கனாலே இன்னும் நிறையா கரெக்டாக புரியும். தப்பு வராமல் செய்யலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஏசி ஸ்லோப் ஆஃப் ஏசின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியமே இல்லைன்றது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏபிசிடி. ஸோ அப்போ ஏபியும் சிடியும் ஆப்போசிட் சைட்ஸு, பிசியும் ஏடியும் ஆப்போசிட் சைட்ஸு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதையும் செக் பண்ணி ஈக்குவல்ன்றதை காமிச்சாலே இது பேரலோகிராம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இது வந்து 2 மெத்தடும் இருக்குது. ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி செய்யலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சி செய்யலாம். பட் அவன் கொடுத்துட்டான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாதீங்கன்னு கொடுத்ததுனால நம்ம ஸ்லோப்பை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நன்றி. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன்ஸ் whose sum and product of intercepts are 1 and -6 ஓகேங்களா? sum of the intercepts are 1 and product of intercepts are -6. அதுதான் அவன் கொடுத்துருக்கான். அதுக்கான ஈக்குவேஷனுக்கான லைன் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். 2 இன்டர்செப்ட் கொடுத்தா நம்ம அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா x/a + y/b = 1. இதுதான் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டால் எழுதக்கூடியது. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் sum of the intercepts are a + b = 1 and product of the intercepts are
எவ்வளவு -6 இவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து தான் நம்ம டேட்டாவ எடுத்து இங்கே போட போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a + b = 1 அப்படின்றத நான் என்ன பண்ணலாம்? அதாவது இங்க இடத்துல a + b = 1ன்றப்ப bய மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, a இந்த சைடு வரும்போது 1 - ஸோ ஏன்றத ஏவாவும், பின்றத 1 - ஏவாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றப்ப, ab = -6ன்றப்ப a, bக்கு பதிலா 1 - a = -6 எழுதலாமா? ஸோ ஏவ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a × 1 a, a × a -a² = -6. ஸோ இத ஃபுல்லா அந்த சைடு கொண்டு போனா a² - a -6 = 0 எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இத நான் சால்வ் பண்ணேன். அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏவோக்கான டேட்டா கிடைக்கும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ இத பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பண்ணா -6 அதே 2 நம்பர ஆட் பண்ணா -1 எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் 3யும் மல்டிபிள் பண்ணா 6 வரும். 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 வரும். ஓகேங்களா? பட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்ல இருக்கும்போது 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் கன்ஃபார்ம். வந்திருக்க ஆன்சர் ஆட் பண்ணும்போது -1 வந்திருக்குன்னா, பெரிய நம்பர் தான் மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, a இங்க இருக்கக்கூடிய +2 இன்ட்டு a இங்க இருக்கக்கூடிய -3 = 0 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்ப a + 2 = 0 ஆர் a - 3 = 0. ஸோ a = +2 இந்த சைடு வந்து -2 அல்லது a = -2 இந்த சைடு வந்து +3 ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ a = -2, a = 3. ஸோ இந்த வேல்யூ 2யுமே எதில போடுறேன்? இந்த ஈக்குவேஷன்ல போய் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம்னா, சப் a = -3, a = 3 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல போடும்போது என்னது? b = 1 - a. ஸோ இதுக்கும் b = 1 - a. அப்போ a = 1 - -2. ஸோ 1 - இன்ட்டு மைனஸ் +2 b = 3 ஓகேங்களா? ஸோ இத நம்ம போடும்போது b = 1 - aக்கு பதிலா 3 போட்டேன்னா 1 - 3 - ஸோ a = -2ன்றப்ப b = 3. a = 3ன்றப்ப b = -2 ஓகேங்களா? ஸோ 2 ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருக்குது. இப்ப அவன் கேட்டிருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஈக்குவேஷன் இந்த டேட்டாவ போடுறேன். சப் a = -2, b = 3 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி இங்க a = 3, b = -2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இத போட்டேன்னா x/aக்கு பதிலா -2, y/3 = 1. ஸோ அதே இது இந்த சைடு போட்டேன்னா x/3 + y/-2 = 1. ஸோ சிம்ப்ளை பண்ணுங்க. இது 2 இது 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3x இந்த 2 இந்த சைடு வரும் -2y டிவைடட் பை -6 = 1 ஓகேங்களா? -2 × 3 -2 × y -2y 3 × y 3x. ஸோ அப்போ 3x - 2y -6 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது 1 × -6 -6 இதுதான் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டேட்டா இருக்கு. இந்த பக்கம் பண்ணீங்கன்னா -2x 3 × y 3y டிவைடட் பை -6 = 1. அப்போ -2x + 3y = -6 ஓகேங்களா? ஸோ இத நம்ம வந்து சைனா மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ்ல வந்தா தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -3y = 6 ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனுமே ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் யூசிங் த இன்டர்செப்ட் ஆஃப் சம் ஆஃப் த இன்டர்செப்ட் = 1 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ட் = -6 அப்படின்ற கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இவ்வளவுதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சம்ம இன்னொரு தடவ சொல்றேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து இன்டர்செப்ட் கொடுத்துட்டு லைனுக்கான ஈக்குவேஷன் கேட்டால் இதுதான் ஃபார்முலா x/a + y/b = 1 அப்படின்ட்டு அவன் கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா, 2 இன்டர்செப்டையும் ஆட் பண்ணலாம். சம் ஆஃப் த இன்டர்செப்ட் = 1ன்னு கொடுத்துட்டான். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ட் = -6ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் எடுக்கிறேன். a + b = 1னா பியை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போகும்போது -a ஓகேங்களா? அப்போ b இருக்க இடத்துல -1 - aன்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாலேயே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுலேயே கொண்டு வந்து
என்ன பண்ண போகிறேன், ஏபி கூட -6னா ஏக்கு ஏ, பிக்கு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ போடுங்க. 1 - a = -6. ஸோ ஏவை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா a × 1 a மைனஸ் a × a (a2) = -6. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பவர் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம எப்போவுமே ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டாக எழுதுவோம். அதனால் இதை தான் ஃபஸ்ட்டாக எழுத போகிறேன். அதனால் இது மைனஸில் இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ -a² அந்த சைடு வரும்போது +a², ப்ளஸ் ஏ அந்த சைடு வரும்போது -a. அந்த சைடு தான் -6 இருக்குது, அப்படியே இருக்குது. ஈக்குவல் டு இது ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சுன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பண்ணால் -6, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -1. ஸோ 2 × -3 மல்டிபிள் பண்ணால் -6, 2 -3 ஆட் பண்ணால் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2ன்றதை நான் a + 2னும் -3யை a - 3 = 0னும் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 அப்படின்னா ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருக்கணும். அந்த கான்செப்டில் a + 2 = 0 ஆர் a - 3 = 0. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஆர் போட்டால் கூட பெஸ்ட்டு தான். ஸோ a + 2ன்றப்ப இந்த 2 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது -2, இந்த -3 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது +3. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் b = 1 - a. அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஏக்கு பதிலாக -2 தானே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, 1 + 2 3ன்னு வரும். ஸோ a = 3ன்றதை நான் இந்த ஈக்குவேஷனை போட்டேன் அப்படின்னா b = 1 மைனஸ் ஏக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சேம். ஸோ அப்போ a = -2, b = 3ன்னு ஒரு பேர் கிடைக்கிது. a = 3, b = -2ன்னு ஒரு பேர் கிடைக்கிது. ரெண்டையுமே நான் அந்த இன்டர்செக்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா ஃபஸ்ட்டில் ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கான டேட்டா, பிக்கான டேட்டா. இது இங்கே இருக்க ஏக்கான பிக்கான டேட்டாவை போட்டு பார்க்குறேன். ஸோ கீழே இங்கே -2, 3 இருக்குன்றதுனால எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். பட் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 எங்கேயும் 2 எங்கேயும் போட்டேன்னா 3 × x 3x, -2 × y -2y. அடுத்து இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டரில் அப்படியே எழுதுறேன். -2 × 3 -6 ஈக்குவல் டு 1. சப்போஸ் இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா அந்த கீழே இந்த டினாமினேட்டர் நான் எழுதுன்ற அவசியமே கிடையாது. நம்பர் இருக்கிறதுனால தான் டினாமினேட்டரை எழுதுறேன். ஓகேங்களா? 0 இருந்துச்சுன்னா 0 × சம்திங் 0ன்ற கான்செப்டில் இது 0 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த பக்கம் -6. ஓகேங்களா? ஸோ 3x - 2y = -6. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3 இந்த பக்கமும் 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -2 × x -2x + 3 × y 3y / 2 × 3 -6. ஸோ -6 நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் இந்த ஃபார்முலா எப்படி வரும்? எனக்கு எக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவில் வரணுன்றனால மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸாக மைனஸாகவும் மாற்றி விட்டுறேன். அதாவது சிம்பிளாக மல்டிபிள் பை -1 அப்படின்னு சொல்லலாம். ஏன் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸெல்லாம் மைனஸாகவும் மாறும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the owner of a milk store finds that he can sell 980 liters of milk each week at ₹14 per liter. ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் 14 மணிக்கு 980 லிட்டர் சேல்ஸ் ஆகுது. அண்டு 1220 liters of milk each week at 16 liters, ₹16 வச்சுங்க அப்படின்னா 1220 liters வீக்கில் சேல்ஸ் ஆகுது. அசீவிங் a linear relationship between selling price and demand, how many liters could he sell weekly at 17 per liter? ஓகேங்களா? லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை லீனியர் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் 70 ருபீஸ் மேனிக்கு எத்தனை லிட்டர் வீக்லி சேல்ஸ் ஆகும் அப்படின்றதான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து XY அப்படின்ற மாதிரி போட்டு ஆக்சஸ் போட்டேன்.
எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸையும், ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் எவ்வளோ லிட்டர்ஸ் சேல்ஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் படி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ₹14 லிட்டர், ஒரு லிட்டர் வந்து 14 ருபீஸ்க்கு விற்றாங்க அப்படின்னா எவ்வளோ லிட்டர் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா 980 அப்படின்னு கொடுத்தாங்க. 14 ருபீஸ் 14 அப்படின்றப்ப 980 அதோட ப்ரைஸ் ரேட். ஓகேங்களா? சாரி, டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ். அதாவது நம்ம வந்து எக்ஸை வந்து ப்ரைஸாகவும் அந்த லிட்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸை வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாயிண்ட்ஸும் இப்படி தான் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ ₹14 மணிக்கே 980 லிட்டர் சேல்ஸ் பண்ணிட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ₹16 மணிக்கு எவ்வளவு 1220 லிட்டர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவன் கேட்டிருக்கிறது ₹70 மேனிக்கு எத்தனை லிட்டர் சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் அவன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பாயிண்ட்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு நான் வந்து பாயிண்ட் இப்படி போட்டேன் அப்படின்னா இப்படியே போகும்போது எனக்கு இந்த இடத்துல அசிம்ஷன் தான். ஜஸ்ட் இது 14 லிட்டர் அப்படின்ற மாதிரியும், இது 16 லிட்டர் அப்படின்ற மாதிரியும், இதை வந்து 17 லிட்டர் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 14 லிட்டர் அப்படின்றப்ப 980, இது வந்து 500, இது வந்து 1000, இது வந்து 1500 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 980ன்றப்ப இதுக்கு நேராக எடுக்கும்போது 14 இங்கே, 980 இங்கே அப்படின்றப்ப ஸோ பாயிண்ட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு 16 அப்படின்னு எடுக்கும்போது இது 1020, 220. ஸோ 1000, 1015 மிடில் வரும். ஸோ இதுக்கு நேராக வரும்போது பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 பாயிண்ட் வழியாக வர மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு விட போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைனை போட்டதுக்கப்புறம் அந்த 17 நான் இங்கேருந்து நேராக கொண்டு போனால் இங்கே இருந்து இது எங்கே எவ்வளோ தூரம் போய் டச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்ன்றப்ப டைரக்ட் ரிலேஷன். ஸோ அந்த பாயிண்ட் டச் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே இப்போ பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே நான் என்ன எடுத்துக்கலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி எடுக்கலாமா? ஏன்னா பேரலல் லைனுக்கு மட்டும் ஸ்லோப் ஈக்குவலாக இருக்காது, சிங்கிள் லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்குமே ஸ்லோப் ஈக்குவல் தான். ஸோ அப்போ அதான் லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னதுனால ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு இங்கே அதே தான் y3 மைனஸ் y2 டிவைடட் பை x3 மைனஸ் x2ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸுக்கு பேர் வச்சுலாம் இது x1 இது y1, x2 y2, x3 y3 தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன் டேட்டாவை. y2ன்றது 1220 மைனஸ் y1ன்றது 980 டிவைடட் பை 16 மைனஸ் 14 ஈக்குவல் டு y3ன்றது நமக்கு தெரியாது, y2ன்றது 1220, x3ன்றது 17, x2ன்றது 16. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 20, அதில் ஒரு 220, 240 டிவைடட் பை இது வந்து 2, y3 மைனஸ் 1220 டிவைடட் பை 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா 240 ஈக்குவல் டு 2y3 மைனஸ் 2440. ஓகேங்களா? அந்த 2 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இந்த 1 இங்கிட்டு கொண்டு போயிருக்கேன். ஓகேங்களா? 1 இங்கிட்டு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், 2 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு y3 2y3, 2 இன்ட்டு 1220 2440. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2y3 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 240 இந்த மைனஸ் 440 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 2440. இதை ஆட் பண்ணுங்க, 2680 என்னது 2y3. அப்போ y3 வந்து 2680 by 2 1340. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது அந்த வீக்கில்
₹70 அப்படின்னு ஒரு லிட்டரை சேல்ஸ் பண்ணா சேல்ஸ் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1340. சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல தட் ஃபோர் அவன் என்ன கேட்டிருந்தான் அந்த ஸ்டேட்மெண்ட், ஹவு many லிட்டர்ஸ் குட் we sell வீக்லி அட் 17 லிட்டர் அப்படின்னு. தட் ஃபோர் 1304 லிட்டர்ஸ் கேன் he 1340 லிட்டர்ஸ் பி செல். ஓகேங்களா? at the price of or at the cost of ₹17. ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 7th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த இந்த இடத்துல எதுக்காக இதை போட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது நமக்கு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி மூணுமே ஒரே லைனில் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்ற கான்செப்ட் எடுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸுமே எப்படி நம்ம மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரைஸையும் ஒய் ஆக்சிஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸையும் நோட் பண்ணுறோம் அப்படின்னா, 14 ருபீஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் 14 ருபீஸ் சேல்ஸ் பண்ணும்போது லிட்டர் சேல்ஸ் பண்ணும்போது 980 லிட்டர் சேல்ஸ் ஆகும் அப்படின்றத ஒய்யிலையும் நான் நோட் பண்ணுறேன். ஸோ அதான் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? பாயிண்ட்ஸையுமே நம்ம இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த படம் கொஞ்சம் நம்ம ரஃபாக வரைஞ்சி பார்த்தா கூட நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த சம்மா இருந்தாலும். ஓகேங்களா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சின்ன ரஃப் டயக்ராம் போட்டாலே போதும் தான். போடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போட்டு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியுதுன்றப்ப அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் 3,8 வித் ரெஸ்பெக்ட் டு த லைன் எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7 அஸ்யூமிங் த லைன் டு பி எ பிளேன் மிரர். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, மிரரில் இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு மிரருக்கு ஆப்போசிட்டில் எந்த இடத்துல விழுகும், எந்த பாயிண்டில் விழுகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்மளுக்கு என்ன புரிஞ்சதோ அதை சின்ன ஒரு படமாக நான் போட்டுடுறேன். ஸோ இது எக்ஸ் ஒய், இது ஒய் அப்படின்றப்ப இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்ஒய் பிளேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் தான் அவன் கொடுத்துருக்குறான். எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7. ஸோ ஈக்குவேஷன் அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த என்டையர் லைனுமே இதுதான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து 3,8ன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், இது ஏன்னா இதோட ஏ டேஷ் என்ன வரும், மிரர் இமேஜ் எந்த இடத்துல இருக்கும், என்ன பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது அவனோட கொஸ்டின். இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லைன் வந்து பிபி பிசின்னு வச்சுக்குவோம். ஸோ இது பிசி லைன் பிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ. இதோட மிரர் பாயிண்ட் ஏ டேஷ். ஏ டேஷை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனும் இந்த லைன் ஏ டேஷும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ பிசி பர்பண்டிகுலர் டு ஏஏசி. கரெக்டாக ஏ டேஷ். ஸோ அப்போ பிசி பர்பண்டிகுலர் டு ஏ டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஏ டேஷ் லைனுக்கான ஈக்குவேஷன் எழுதலாமா? தட் ஃபோர் த லைன் ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு, அதாவது பிசிக்கான லைன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடிய அந்த ஏ டேஷ்க்கான லைன் உல்டா ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒய். ஸோ அதை எழுத போகிறேன். இங்கே இருக்கக்கூடியதை எக்ஸு ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 போட்டுட்டு எக்ஸு ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எக்ஸுக்கு முன்னாடியும் எக்ஸுக்கு முன்னாடி எதை இருக்கோ அதை ஒய்க்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸோட சைனை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உல்டா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏ டேஷ். இப்போ இதை வச்சு ஒரிஜினல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த ஏ டேஷ்ன்றது 3,8 வழியாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தான் கண்டிஷனாக யூஸ் பண்ணுறேன். பாசிங் த்ரூ 3,8. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8, இது எக்ஸு இது ஒய்னா எக்ஸுக்கு பதிலாக 8ம் ஒய்க்கு பதிலாக
சரி எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக தான் 8. 1 into 8 8 plus k equal to 0. 3 3s are minus 9 plus 8y plus k equal to 0. y வராது. 1 into 8 8 ஓகேங்களா. ஸோ -9 + 8 -1. ஸோ k equal to -1 அந்த சைடு வரும்போது +1. Therefore the equation of என்னது a dash என்ன எழுதலாம், இங்கே இருக்கிறதுல இந்த ஈக்குவேஷனில் கேவோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறேன். -3x + y + 1 = 0 ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பாயிண்ட் A1 என்னன்னு தான் கேட்டிருக்கான். இங்கே நான் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் இந்த மிட் பாயிண்ட் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இந்த மிட் பாயிண்டை வச்சு இதுக்குமான மிட் பாயிண்ட் இதுனா அப்போ இது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ சால்விங் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை வந்து கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுனா சால்விங் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 3y இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் -3x ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய் கேன்சல் ஆகும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தான் எனக்கு ஈஸி ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 3 அப்படின்றப்ப 3x ப்ளஸ் 9y = 21. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். என்ன இருக்குது -3x ப்ளஸ் ஒய் இந்த 1 அந்த சைடு வரும்போது -1 ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் -3x ப்ளஸ் 3x 9y ப்ளஸ் ஒய் 10y 21 - 1 20. ஸோ y = 20/10 y = 2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், சப் y = 2 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ அப்போ -3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 = 0 -3x ப்ளஸ் 2 இங்கே 1 இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ -3x ப்ளஸ் 3 = 0 -3x ப்ளஸ் 3 அந்த சைடு போகும்போது -3 x வந்து -3 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் -3 கேன்சல் பண்ணால் 1 ஓகேங்களா. ஸோ x = 1 y = 2 எந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு டி ஓகேங்களா. ஸோ அப்போ டி வந்து 1,2 ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் ஏவுக்கும் ஏ டேஷுக்குமான மிட் பாயிண்ட்டு தான் டி ஓகேங்களா. ஸோ அப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, மிட் பாயிண்ட்டு டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏவுக்கும் ஏ டேஷுக்கும். ஸோ அப்போ x1 + x2/2, y1 + y2/2. ஸோ டியில் இருக்க பாயிண்ட்டு 1,2. x1ன்றது ஏல இருக்கக்கூடியது 3, x2ன்றது ஏ டேஷில் என்னன்னு தெரியாது x2/2, y1ன்றது ஏல இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 8, y2ன்றது ஏ டேஷில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த 1ம் இதுவும் ஈக்குவல், 2ம் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ அப்போ 1 = 3 + x2/2 கிராஸாக கொண்டு போனீங்கன்னா 2 = 3 + x2. அப்போ x2 = 2 இந்த 3 இந்த சைடு வந்து -3. ஸோ x2 = -1. ஸோ இதே மாதிரி 2 = இந்த ஒய்யும் இதுவும் ஈக்குவல் பண்ணுறேன் 8 + y2/2 கிராஸாக போனால் 2 2s are 4 = 8 + y2. y2 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 8 இந்த சைடு போகும்போது -8. ஸோ -4 y2 = -4ன்னு ஆன்சர் வரும். Therefore பாயிண்ட் ஏ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா -1, -4 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட மிரர் இந்த இடத்துல மிரரை வச்சா இந்த இமேஜ் இந்த இடத்துல வரும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1, -4 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நமக்கு அந்த படம் வரைஞ்சிட்டிங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக ஓரளவு யோசிக்க தோணும், நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டான், இந்த இடத்துல மிரர் வைக்க போகிறோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் இதுன்னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் என்ன வரும், இதோட மிரர் என்ன வரும்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் இந்த லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சேன்.
இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுனால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், 2 ஈக்குவேஷனும் 2 லைனும் ஒரே பாயிண்ட் வழியாக போகிறதுனால 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் டியை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பாயிண்ட் டின்றது ஏக்கும் ஏ டேஸுக்குமான மிட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். ஸோ இந்த 2 லைனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்ட்டு. அதாவது ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4x + 7y - 3 கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வரும்போது +3 மாற்றிட்டேன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 2x - 3y - 5 -3y = அதாவது +1 கொடுத்துருக்காங்க. அந்த 1 அந்த சைடு வரும்போது -1ன்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் சால்வ் பண்ணால் எக்ஸ் ஒய் கிடைக்கும். அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் எனக்கு வேணும்னா சால்வ் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே 4x, இங்கே 2x. ஸோ அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இந்த லைனை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2 4 4x - 2 × 6y. ஓகேங்களா? 2 × 3 6y = -2. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பர் அப்படின்றப்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 4x - 4x கேன்சல். 7y + 7y 13y = 5 + 2. இந்த மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, கீழே இருக்க சைனை தான் ஆட் பண்ணணும். y = 13y = 5ன்றப்போ y வந்து 5/13. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சப் y = 5/13 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் எடுக்கிறேன் 4x + 7y = 3. 4x + 7 × 5/13 = 3. So 4x + 5 7s are 35/13 = 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இந்த 4xஐ மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் அந்த சைடு வரும்போது -35/13. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டினாமினேட்டர் 1 இருக்கிறதா இருக்கும். ஸோ அப்போ மேலே கிளை 13ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 13 39 -35. இந்த 13 காமனாக மாறிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 39 - 35 4/13. 4x = 4/13. அப்போ x = 4/13 × 1/4. 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து என்னது, 1/30. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து, அதாவது டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் டி வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸு, ரெண்டாவது கோஆர்டினேட் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பட் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஈக்குவேஷனை தான் கேட்குறான். இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x/a + y/b = 1. அதாவது 2 இன்டர்செக்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், a = bன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் x/a + y/a = 1 அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஏன்றப்ப காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்றது டி பாயிண்ட் வழி தான். அப்போ எக்ஸ் ஒய்ன்றது 1/3, 5/13. ஸோ அப்ளை பண்ணலாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/13, ஒய்க்கு பதிலாக 5/13 = a.
ஸோ டினாமினேட்டர் 2 13ன்றப்ப காமனாக எழுதலாம். 5 + 1 6. ஸோ ஏ ஈக்குவல் டு 6/13. ஓகேங்களா? ஸோ ஏக்கான டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு 6/13 அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனில் போடலாமா நான்? இதில் அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எனக்கு இதுதான். ஸோ சப் ஏ ஈக்குவல் டு 6/13 இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இது ஈக்குவேஷனு, பட் இதை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னால் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு தெரிஞ்சு இங்கேயும் நீங்கள் தனித்தனியாக போகிறதுக்கு டேரெக்டாக இதிலே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6/13. ஸோ அப்போ 13 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 13x ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 13 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஸோ அடுத்து 13x ப்ளஸ் 13y இதுதான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன், லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு இன்டர்செப்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு ஒய் பை பி ஈக்குவல் டு 1. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்ததுனால பிஐ ஏன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் கிராஸாக கொண்டு போகிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிட்டு இந்த ஏவை அப்படி கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதை மாற்றிட்டு போகிறதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படி கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யுமான வேல்யூவை நான் போட்டேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய பாயிண்ட் டிக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 6/13 அகைன் இதுலேயே நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அதாவது உல்டா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் வேல்யூ அகைன் உல்டா ஈக்குவேஷனில் போட்டோன்னா ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் டி வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸு, ரெண்டாவது கோஆர்டினேட் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பட் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஈக்குவேஷனை தான் கேட்குறான். இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அதாவது ரெண்டு இன்டர்செக்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் லைன் ஆஃப் த ஈக்குவேஷன். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஏன்றப்ப காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸு ஒய் அப்படின்றது டி பாயிண்ட் வழி தான். அப்போ எக்ஸு ஒய்ன்றது 1/3, 5/13. ஸோ அப்ளை பண்ணலாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/13, ஒய்க்கு பதிலாக 5/13 ஈக்குவல் டு ஏ. ஸோ டினாமினேட்டர் 2 13ன்றப்ப காமனாக எழுதலாம். 5 + 1 6. ஸோ ஏ ஈக்குவல் டு 6/13. ஓகேங்களா? ஸோ ஏக்கான டேட்டா எனக்கு கிடைச்சிருச்சு 6/13 அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனில் போடலாமா நான்? இதில் அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எனக்கு இதுதான். ஸோ சப் ஏ ஈக்குவல் டு 6/13 இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இது ஈக்குவேஷனு, பட் இதை நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னால் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு தெரிஞ்சு இங்கேயும் நீங்கள் தனித்தனியாக போகிறதுக்கு டேரெக்டாக இதிலே போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6/13. ஸோ அப்போ 13 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 13x ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா 13 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஸோ அடுத்து 13x ப்ளஸ் 13y இதுதான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன், லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? 2 பாயிண்ட்டு இன்டர்செப்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு ஒய் பை பி ஈக்குவல் டு 1. எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்ததுனால பிஐ ஏன்னு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் கிராஸாக கொண்டு போகிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிட்டு இந்த ஏவை அப்படி கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதை மாற்றிட்டு போகிறதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படி கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யுமான வேல்யூவை நான் போட்டேன் அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய பாயிண்ட் டிக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு
6/13 அகைன் இதுலயே நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்? ஸோ அதாவது உல்டா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு ஒரிஜினல் வடிவில அகைன் உல்டா ஈக்குவேஷன்ல போட்டோம்னா, ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். எ பர்சன் ஸ்டாண்டிங் அட் ஏ ஜங்ஷன் கிராசிங் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் பாத் ரெப்ரசன்டட் பை த ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கிராஸ் ஆகக்கூடிய இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டில் ஒரு ஆள் நிற்கிறான். சீக் டு ரீச் த பாத் whose ஈக்குவேஷன் இஸ் டேஷ் இன் த லீஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷன், அதாவது இன்னொரு ட்ராக்குக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேங்களா? ரீச் த பாத் whose ஈக்குவேஷன் இன் த லீஸ்ட் டைம். கம்மியான தூரத்தில் போகணும்னா கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எது பக்கத்தில் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் தட் ஹி ஷுட் ஃபாலோ. ஸோ அப்போ இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஈக்குவேஷனுக்கு போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கதை நான் வந்து படம் மூலமாக முதல் சொல்லிடுறேன். இப்போ 2 லைன் கிராஸாக வருது அப்படின்ற ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ 2 ட்ராக்கு கிராஸில் வருது. ஸோ இந்த இடத்துல அவன் நிற்கிறான். இங்கே இருந்து இன்னொரு லைனுக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ட்ராக் போகுதுன்னு வச்சுக்கோ. இங்கே இருந்து இந்த ட்ராக்குக்கு அவன் போகணும். ஸோ போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படியும் போகலாம், இங்கேருந்து இப்படியும் போகலாம், இங்கேருந்து இப்படியும் போகலாம். ஸோ இதில் எது ஷார்ட்டஸ்ட் பாத்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனில் எது கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படின்றத அளந்து பார்க்குறதுக்கு நம்ம என்ன ஒரு கான்செப்ட்னா, இங்கே இருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் கரெக்டாக 90 டிகிரியில் இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டால் அதுதான் கண்டிப்பாக ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இங்கே போட்டோம்னா கண்டிப்பாக 90 டிகிரி வராது. இங்கேருந்து இங்கே போட்டாலும் கண்டிப்பாக 90 டிகிரி வராது. ஸோ இங்கே போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். ஸோ அப்போ கரெக்டாக 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு லைன் இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா இங்கேருந்து இதுதான் கம்மியான தூரம். ஸோ அப்போ கம்மியான தூரத்தை கம்மியான நேரத்தில் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. லைன் அதாவது L1 இது L2 2 லைனும் கொடுத்துருக்காங்க. எழுதலாமா? ஸோ 2யும் சால்வ் பண்ணால் இந்த பாயிண்ட் கிடைக்குமா? ஸோ அதான் இப்போ எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3y ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு போட்டு -4 இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். அடுத்தது 3x ப்ளஸ் 4y மைனஸ் 5ன்னு இருக்குது. ஈக்குவல் டு 5ன்னு போட்டு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸு எதையுமே மல்டிபிள்ஸில் இல்லை. அப்போ எல்சிஎம் அதாவது இந்த ஈக்குவேஷன் அந்த 3ஆலையும் இந்த ஈக்குவேஷன் அந்த 2ஆலையும் மட்டும் பண்ணால் எக்ஸு கேன்சல் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 3 போட்டேன்னா 3 இன்ட்டு 2 6x 3 இன்ட்டு 3 மைனஸ் 9y 3 இன்ட்டு 4 மைனஸ் 12. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு 3 6x 2 இன்ட்டு 4 8y 2 இன்ட்டு 5 10. ஸோ ரெண்டுமே சேம் நம்பர் அப்படின்றப்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறேன். சைனை மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ். ஸோ 6x மைனஸ் 6x கேன்சல். -9 -18 -17y -12 -10 -22. ஸோ y ஈக்குவல் டு -22/17. மைனஸும் மைனஸும் கேன்சல்ன்றப்ப y ஈக்குவல் டு 22/17 அப்படின்னு பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? சப் y ஈக்குவல் டு 22/17 இன் இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாமா? இந்த இதுலேயே போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடுறேன். அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 2x minus 3 into 22/7 equal to -4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் -66/7 equal to -4. 2x equal to -4. இந்த 66 அந்த சைடு வரும்போது +66/7. டினாமினேட்டர் 1 இருக்குது.
1 இருக்கும்போது நம்ம மேலேயும் கீழேயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுனா 28. ஓகேங்களா. 4 7s ஆர் 28 + 66 டிவைடட் பை 7. இது 2x. ஓகேங்களா. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாருங்க. 66ல இருந்து 28 போகுது அப்படின்னா 26 போச்சுன்னா 40, அதுலேருந்து ஒரு 2 போச்சுன்னா 38. ஓகேங்களா. ஸ்டூடண்ட்ஸ் இதில் வந்து 17 இருக்கு. ஸோ 17 போட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17. இந்த சைடு வரும்போது 4 மேலேயும் கீழேயும் 17ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 17 என்ன வரும்? 68 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ -68 + 66 அப்படின்றப்ப -2/17. எப்போ 2x -2/17. அப்போ x -2/17 × 1/2 கேன்சல் பண்ணால் -1/17. ஸோ x -1/17. ஓகேங்களா. ஸோ 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா -1/17, 22/17. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து போகக்கூடிய லைனு இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர். இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா 6x - 7y + 8 = 0. ஸோ அப்போ இதை வந்து நான் PQன்னு வைக்கிறேன். ஓகேங்களா. இதை வந்து ABன்னு வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AB பர்பெண்டிகுலர் டு PQ. ஓகேவா. AB பர்பெண்டிகுலர் டு PQ. லைன் PQ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 6x - 7y + 8 = 0. Therefore லைன் AB பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் அப்படின்றதுனால உல்டா ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ x y + k = 0. ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை x கிட்ட கொண்டு வந்துடுங்க. x பக்கத்தில் என்ன இருக்கோ அதை y கிட்ட கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா. இது +6ன்றனால +6, -7ன்றனால -7 போட்டதுக்கப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதோட சைனை மாற்றுங்க. ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7x 6y k = 0. பட் வந்து என்ன அப்படின்னா இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ அப்போ இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னது -1/17, 22/17. ஸோ அப்போ எக்ஸு ஒய், இது எக்ஸு இது ஒய். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல 7 × -1/17 + 6 × 22/17 + k = 0. ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிங்கன்னா -7/17 + 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 132/17 + k = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 132லேருந்து -7 போச்சுன்னா 125/17 + k = 0. Therefore k = 125/17. ஓகேங்களா. ஸோ இதை வந்து சப் k = 125/17 இன் எதில் போடணும்? இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்க உல்டா ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து தேர்டுன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா. இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் தான் இதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? 7x + 6y கேக்கு பதிலாக 125/7 = 0. ஓகேங்களா. Therefore அவன் போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத். Therefore the equation of the பாத், அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் பார்த்தீங்கன்னா 7x + 6y + 125/7 = 0. ஓகேங்களா. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓகேங்களா. ஸோ இதில் கான்செப்ட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் ரிப்பீட்டடாக வருது. பட் சென்டென்ஸ் மேக்கிங் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 2 லைன் கிராஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடிய இந்த லைன், இந்த பாயிண்ட் வழியாக இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இதே இதை இந்த 2 லைனையும் ட்ராக்காக கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு ஆள் நிற்கிறானும், இந்த ட்ராக்குக்கு அவன் கம்மியான தூரத்தில் போகணும்னா எப்படி போவான் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஒரு லைனுக்கு ஒரு இடத்துலேருந்து கம்மியான தூரத்தில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் மட்டும்தான் கம்மியான தூரமாக இருக்கும். அதர்வைஸ் அதை விட கூட தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இதுவும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ரியல் டைமில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸு. நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம்.